அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கேப்சிகமாக ஓரத்தெல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து நம்ம விதை எல்லாத்தையும் எடுத்ததும் இந்த மாதிரி தான் ஷேப் வரும். நீங்கள் வந்து 6 ஷேப்பாக அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஓரத்தில் கட் பண்ணதில் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக ஸ்டஃபிங் கோசம் சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகுத்த பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம நறுக்கி வச்சிருந்த கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தது எடுத்து வச்சுருந்தது சேர்த்துட்டு நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லியில் தூவி அப்படியே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு, ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங் எடுத்து ஒரு கேப்சிகத்தில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மாவில் டிப் பண்ணி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜிலாம் நம்ம செய்வோம். இது வந்து கேப்சிகத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைமில் காஃபியோட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.